லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் சமீபத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டர் என்கவுண்டர் செஞ்சு கொல்லப்பட்டிருக்காரு. மொட்டை விஜய் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காரு. அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 என்கவுண்டர். இப்போது அந்த வடமாநில அந்த வழிப்பறி செயின் ஸ்நாச்சர்லேருந்து மதுரையில் 1, தேனியில் 1, இப்போ கடலூரில் தொடரும் என்கவுண்டர்கள். முதல்ல இந்த கடலூர் சம்பவத்தை பேசிடுவோம் சார். ஒரு வழிப்பறி கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. சொல்லுங்கள் சார், எதற்காக? இல்லை, மொட்டை விஜய் ஒரு 30 வழக்குக்கு மேலே பெண்டிங் இருக்குது. இதில் 5 வழக்குகள் விழுப்புரம் மாவட்டத்துலேயும், ஒரு 3 வழக்குகள் கடலூர் மாவட்டத்துலேயும், பாக்கலாம் பாண்டிச்சேரி. கொலை முயற்சி வழக்கு, வழிப்பறி, அப்போ கடுமையான ஆயுதங்கள் வைத்திருந்த வழக்குகள் எல்லாமே அவர் மேலே இருக்குது. அவர் ஹிஸ்ட்ரி சீட்டர் தான் அவர், மொட்டை விஜய். இப்போ அவர் பார்த்திங்கன்னா முந்தா நாள் இரவு, அதாவது விடிய காலம் என்ன பண்ணிருக்காரு, இந்த இப்போ விழுப்புரம் பைபாஸ் புதுசாக போட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடலூர் டு சிதம்பரம், விழுப்புரத்துலேருந்து வந்து சிதம்பரத்தில் ஏறும். அது ரைட்டில் போனீங்கன்னா கடலூரை தாண்டி மறுபடியும் பாண்டிச்சேரியில் உள்ளே போடலாம். அந்த வழி ஒரு வழியில் பைபாஸ், அது நல்லா வாழைக்கொள்ளையெல்லாம் இருக்கும். நிறைய தூக்கம் வரக்குள்ள நான் வாழைக்கொள்ளை வயல்லாம் இருக்கிறதுட்டு லாரி டிரைவர் நிறுத்திட்டு வெளியே வைக்க போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வண்டி தண்ணி ஊற்றலாம், இல்லை டாய்லெட் போகிறதுக்கு கொஞ்சம் குளிக்க அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த ஸ்பேசியஸு வண்டி நிறுத்துறதுக்கு ப்ராடான இடம் இருக்கும். அங்கே நிறுத்தி போட்டு தூங்குறது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. அடுத்து இடம் போய்ட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே லோடு அப்படியே போயிட்டே இருக்கலான்ட்டு. அப்படி தூங்கக்குள்ளே கத்தி எடுத்துகிட்டு வந்து 3 பேர், இவங்க மொட்டை விஜயோட 2 பேர் சேர்ந்து வெட்டி அவங்கள இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு, கையில் இருந்த ரிங்கையும் எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் ஜிபேயில், இப்போ ஒரு ஜிபே வேறு, இப்போ கையில் கேஷாக வச்சுலன்னா ஜிபே, அது ஒரு பெரிய நியூஸ். ஆமாம், அது ஒரு பெரிய நியூசன்ஸ். ஜிபேயில் இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி எடுத்து எல்லாத்தையும் ஜிபே பண்ணிவிட்டு, பாருங்கள், ஜிபே ஒரு அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறோன்னா நாளைக்கு கொண்டு போய் கேஸ் கொடுத்தாலே ஐபி அட்ரஸை வச்சு ஜிபே உங்களை பிடிக்க முடியும். ஆனால் அதுக்கு கூட அவங்க பயக்கலை, பட்டுட்டு பைக்கில் போகிறாங்க. ஆன் ஸ்பாட்டே போலீஸ் பேட்ரோல் விரட்டுது அவங்கள. அந்த வீடியோ ரிலீஸ் வேலையம்மா 3 பேரும் விரட்டுது. 3 பேரும் எப்படி திட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு பயப்படவே இல்லை. இப்போ ஒரு கட்டில் உள்ளே பூந்து அவங்க எஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜீப்புங்கிறது திருப்பி எடுத்துகிட்டு வர்றது ஈஸி இல்லை, ஆனாலும் பிடிக்க முடியல. அடுத்த நாள் ஒரு காட்டு பகுதியில் அவங்க இருக்கிறதா தகவல் வருது காவல்துறைக்கு. யாருனாக்க கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் சார் உத்தரவு பேரில் இன்ஸ்பெக்டர் சந்திரன், கோபி, கணபதி இப்படி உள்ள ஸ்பெஷல் டீம் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் முதல் நாள் நைட்டு சேசிங் பண்ண அந்த பைக்கு கிடக்குது காட்டில், பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் சந்திரன் வந்து வார்னிங் பண்ணுறாரு, மரியாதையாக வெளியே வந்துடுங்க, கண்டிப்பாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், வெளியே வந்துருங்கன்னு. அப்போ கூட வெளில வரல. கடைசியாக எச்சும் எதிர்பாராமல் சைட்லேருந்து அந்த மொட்டை விஜய் அப்படிங்கிறவர், கோபி, கணபதி ஆகிய காவலர்களை கையில் வெட்டிடுறாங்க. கையில் வெட்டிட்டு இன்ஸ்பெக்டர் சந்திரனையும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணக்குள்ள இன்ஸ்பெக்டர் சந்திரன் தற்காப்புக்காக 3 ரவுண்டு சுடுறாரு. 3 ரவுண்டு சுட்டோன்னே மொட்டை விஜய்க்கு மேலே வந்து ஃபயரிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வைத்தியத்துக்கு. போக வழியில் இறந்துட்டாருன்னு அங்கே தகவல் சொல்லிடுறாங்க. உடற்கூறாய்வுக்காண்டி கடலூர் ஜிஹெச்சில் வச்சுருக்காங்க. போலீஸு கோபி, கணபதி ஆகியோர்களை கடலூர் எஸ்பி நேரடியாக ஜெயக்குமார் சென்று நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி சார், 2 வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 என்கவுண்டர். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் லாண்டர் கெட்டு போச்சுன்னு ஒரு சைடு வந்து எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாரும் குரல் கொடுத்துருக்க சமயத்தில் இந்த மாதிரி காவல்துறை வந்து என்கவுண்டர் கையில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து கொடூரமான குற்றங்களை பண்ணுறவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணி சாகடிக்கிறது. ஸோ இது எந்தளவுக்கு சார் கை கொடுக்கும் லாண்ட் ஆர்டரை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து? இல்லை, என்கவுண்டருக்கு பொதுவான ஆதரவாக பேசுகிறது இல்லை, ஏன்னா என்கவுண்டர் சரியான விஷயம் கிடையாது. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறது, இந்த அஃபென்ஸுக்கு என்ன பண்ணுறது? 30 கேஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு கொலை பண்ணுறீங்க, உங்களுக்கு எனக்கு ப்ரீவியஸ் மோட்டிவ் இருக்குது. நீங்கள் என்ன எங்கள் வீட்டில் என் தம்பியை கொலை பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை கொலை பண்ணுறேங்கிறது அது வேறு, அது லாஜிக், அது நான் நியாயம், தப்பு தான் அது. ஆனால் அதில் மாரலி சில லாஜிக் இருக்குது அதில். பட் எதுவுமே இல்லை, ரைட்டு, அது ரெட்டிகுவேஷன், அது இருக்க தானே செய்யும். என் குடும்பத்தில் ஒருத்தர் நீ கொண்டு இருப்ப, அப்படி உன்னை நான் மன்னிச்சு விட முடியும். ஆனால் அநியாயமாக லோடு ஏற்றிட்டு போகிற டிரைவர் தூங்கிட்டு இருக்கவரை வந்து மாக்குன்னு வெட்டுறது எந்த வகையில் சரி சொல்லுங்கள்? திருடுறதுங்கிறது வேறு, கொலை செய்கிறதுங்கிறது வேறு. வெட்டி திருடுவன்னு சொல்கிறது சரியா சொல்லுங்கள்? தவறு தானே. அப்போ என்ன பண்ணுறது? உங்களை போலீஸு பிடிச்ச விரட்டுறாங்களா பைக்கில்? போலீஸு கொஞ்சமாவது எல்லா அளவாவது பயந்து நிப்பாட்டினாங்களா பைக்கை? போயிட்டே தானே இருக்காங்க. அவங்க கையில் ஒரு கெண்ணு இருந்தாலும் ஷூட் பண்ணியிருப்பாங்க போலீஸை பார்க்க. அப்படி தான் இப்போ கடந்த வாரம் ஜாஃபரை சுட்டாங்க. ஜாஃபர் போலீஸை நோக்கி ஃபயரிங் பண்ணவே இல்லையா? ஈரானிய கொள்ளையர் சொல்கிறேன், ஃபயரிங் பண்ணவே இல்லையா? இப்போ இந்த வழிபறி பண்ணாங்கல்ல, வெறுசாக கத்தியை காட்டி இந்த லாரி டிரைவர்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடிங்கிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சாங்கன்னா கண்டிப்பாக சுட மாட்டாங்க. அதுக்கான அவசியம் நேராது.
காரணம் அது ஆஸ் யூஷுவல் ஒன்று ரத்த காயம் ஏற்படலை, ரைட்டு எவ்வளோ லாஸ் ஆச்சு, கோர்ட்டில் பிடிச்சி கொண்டு உள்ளே போடுவாங்க, ரெக்கவரி எடுப்பாங்க அவங்கள்ட்டேருந்து. மறுபடியும் இவங்களுக்கு அந்த பணம் என்றைக்கு இருந்தாலும் வந்து சேர்ந்துடும். அது மன்னிக்கலாம். உங்களை வெட்டு வாங்குறது எந்த வகையில் சரி? ஒரு வெட்டு கூடுதலாக வந்து ஒரு லாரி டிரைவர் செத்து போயிருந்தா அந்த உயிர் நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படவே மாட்டேன், என்ன வேணால் பண்ணுவேன்னு இறங்கிட்டா உங்களை எப்படி விடுறது? கொஞ்சமாவது போலீஸுக்கு, கோர்ட்டுக்கு, அரசுக்கு பயம் வேணுமா இல்லையா? எதுவுமே பயப்பட மாட்டேன்னு சொன்னால் உங்களை என்ன செய்கிறது சொல்லுங்கள்? உங்களை எப்படி தான் எக்ஸ்கியூஸ் பண்ணுறது? சரி, இந்த மாதிரி என்கவுண்டர் முன்னெடுக்கும் போது ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்லாம் வந்து ஒரு பயம் வரும், குற்றங்கள் குறையும் வாய்ப்பு இருக்கா? டிராஸ்டிக்காக குறையும். என்னை பொறுத்தவரையிலும் இன்னொன்று சொல்லுவேன், இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆனால் ஒரு உயிரை வந்து நம்ம எடுக்கிறது வந்து நம்ம எடுக்கக்கூடாது, குறிப்பாக போலீஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் இவங்களுக்கு யாரெல்லாம் அவங்களெல்லாம் சுட்டு கணக்கு தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போலீஸோட மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது, பிடிக்காதவங்களாம் இருக்காங்கல்ல, நியாயத்துக்கு போராடுறாங்க, அவங்களையும் கணக்கு தீர்த்துட்டு போயிடுவாங்க. முதல்ல அந்த ஒரு மாவட்டத்தில் ஹிட்லிஸ்ட் எடுங்க. ஹிட்லிஸ்ட் தான், அதாவது கேங்ஸ்டர் வேறு, ரவுடி வேறு, பொறுக்கி வேறு, மூணாக பிரிக்கணும். கேங்ஸ்டர் வந்து சும்மா உள்ள இந்த மாதிரி எளிய மனிதர்கள்ட்ட மோத மாட்டாங்க. ரவுடிங்கிறவன் அடுத்த கிரிட்டீரியா, இடத்த மடக்கிறது, மிரட்டி சுத்த பிடுங்கிறது, இது அடுத்த கிரிட்டீரியா. பொறுக்கி வந்து அளவே கிடையாது. இந்த மாதிரி அடுத்துக்கிட்டே போகிறது, பைக்கை தூக்குறது, இங்கே செயின் இருக்கிறது, அங்கே செயின் இருக்கிறது, இது பொறுக்கி. இதை சேர்க்கவே முடியாது. பொம்பளை பிள்ளைங்க இடுப்பை தட்டுறது, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை தட்டுறது, இவன் பொறுக்கி. இவனை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாவுக்கட்டு கல்ச்சர் ஒன்று இருக்கே சார், அதுவும் இருக்குது. மாவுக்கட்டு கல்ச்சர் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசான விஷயங்கள்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பெருசாக ஈடுபடலைங்க. அதான் சரியாயிடுதுங்க. அப்போ லிஸ்ட் எடுத்து அவங்கள எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்டு, இல்லை அந்த இன்ஸ்பெக்டரை சொல்லி அவனை அழைச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருணுங்கிறது என்னோடய கருத்து. உன் மேலே இத்தனை கேஸ் இருக்குது, மரியாதையை எழுதி கொடுத்துருப்போம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது போலீஸில். அந்த எழுதி கொடுக்க லெட்டர் எழுதி கொடுக்குறது, நான் வந்து இத்தனை வழக்கு இருக்குது, இத்தனை வழக்கு நான் வாய்தாக்கு போகிறேன், என்ன அரெஸ்ட் பண்ணி, போலீஸு வாய்தாக்கு வர்றவரை பிடிச்சிருவாங்க. அவரு பாதி பேர் வாய்தாக்கு வர்றதில்லை, கோர்ட் வாசல் வச்சு பிடிச்சா. இப்படி என் கிளைண்ட் ஒருத்தவங்கள சைதாப்பேட்டில் கோர்ட் வாசல் வச்சு பிடிக்கிறாங்க. அவன் எப்படி வாய்தாக்கு வருவாங்க? அப்புறம் போய் பிடிச்சிட்டு வா, தேடி போய் பிடிச்சிட்டு வாப்பா இருக்கிற இடத்துல. வந்தவங்களை அப்படியே ஸ்டார்ட் ரூட்டில் பிடிக்கிறது. ஜட்ஜே தான் சொன்னார். நான் ஜட்ஜிட்ட போய் மென்ஷன் பண்ணேன், ஏன் வாய்தாக்கு வந்தவனை பிடிச்சா எப்படி வாய்தாக்கு வருவான்? கோர்ட் வாசல் வச்சு பிடிச்சா. ஜட்ஜே சொன்னார், ஷார்ட் ரூட் அது, வாரண்ட் இருக்குன்னா போய் பிடிச்சிட்டு வாங்க, இங்கே வச்சு என் கைது பண்ணுறீங்கன்னு சொல்லி ஜட்ஜுன்னு திட்டினார். ஸோ நீங்கள் வான் பண்ணி வாய்தாக்கெல்லாம் ஒழுங்காக போய்க்கிறேன், கேஸை முடிச்சு நான் தப்பு பண்ணலன்னு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை போலீஸ் தொல்லை பண்ண மாட்டாங்க. அது ஒரு வழி இருக்குது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல்னால் புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கானுங்க, புதுசாக அஃபென்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ண முடியாது, எல்லாத்தையும் சுட முடியுமா? இது சுடுவதற்கான ஒரு பிரேமாபசி போலீஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் லாரி டிரைவர் பாவம் இல்லையா, அவங்களாம் நமக்காக தானே உழைக்கிறாங்க ராத்திரி பகலா. பால், தண்ணி, மோர், நீ திங்கிற மளிகை ஜாமான், அரிசி எல்லாம் அவங்க தான் கொண்டு வர்றாங்க. வண்டி ஓடுறதுக்கான பெட்ரோலு எல்லாம் அவங்கள்ட்ட தானே வருது. அவங்கள பிடிச்சி நான் தூங்குறவனை வெட்டுறேன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி? ஏதாவது லாஜிக் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ எப்படி விட முடியும்? அதேபடி இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ஈரானிய கொள்ளையர்கள், செயின் ஸ்நாட்ச் பண்ணுறவங்க, தேனியில் வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு போலீஸையே வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிகழும் பொழுது காவல்துறையே தாக்குறாங்க. ஸோ அப்போ தான் இந்த என்கவுண்டர்னு ஒன்று நடக்குதா சார்? இல்லை ஹிட்லிஸ்ட்டில் இருக்காங்க, ஸோ இவங்களை கண்டிச்சும் க்ரைம் தொடருதுன்னா அப்போ தான் அந்த என்கவுண்டருங்கிறது சரியா? சாமானியர்கள்ட்ட போய் மோதினீங்கன்னா கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணுவாங்க. பப்ளிக்கை தொல்லை பண்ணால் அவங்க வைக்க மாட்டாங்க. இது நம்மளால தான் நேசம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய இரானிய கொள்ளையர்கள் வந்தாங்க, ஒரு பெரிய ஹவுஸ் பிரேக் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பெரிய நகைக்கடை அடிச்சிருக்காங்கன்னெல்லாம் என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நகைக்கடைக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய நகைக்கடை நீங்கள் கேர்லெஸ்ஸாக வச்சுருந்த பல கேள்விகள் இருக்குல்ல. ஆனால் சாமானியன் நீ அறுத்ததெல்லாம் யாரை? வயசான தாத்தா பாட்டியை சூஸ் பண்ணி இழுத்து நகையை பிடிச்சி இழுத்து ரொம்ப தூரத்துக்கு அப்படியே ரோட்டை தரன்னு இழுத்துட்டு வந்து போகிற. அப்போ உன்னை எப்படி மன்னிக்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் உங்கள் பக்கத்துக்கான ஸ்டாண்டை வைங்க. நான் ஒரு வக்கீல், நான் இந்த பக்கத்துக்கு பேசுகிறேன், போலீஸுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். நீங்கள் உங்கள் பக்கம் ஒரு கருத்து சொல்லுங்கள். நீங்கள் அந்த பக்கம் டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருக்கலாம், ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இந்த இடத்துல தான் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் இருக்குல்ல. குற்றம் செய்கிறவங்க, கொடூரமாக குற்றம் செஞ்சவங்களாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான், கொலை பண்ணிட்டு இன்னும் நீ சொன்ன மாதிரி வாய்தாக்கு வந்துட்டு போகிறவங்களாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க லாஃபுல் பர்சன், கொலை பண்ணியிருக்காங்க, கோர்ட்டுக்கு வர்றாங்க, வாய்தாக்கு வர்றாங்க, போயிடுறாங்க, அவ்வளோதான். அது கேஸ் தண்டனையாவது விடுதலையாவது அது நீதிமன்றத்து பாடு. நீ சும்மா அல்லு சில்ல ரோட்டில் இருக்கவங்கள போய் சாதாரண கடை வச்சுருக்கவங்களையும் வண்டி ஓட்டுறவங்களையும், ஒரு வாழ்க்கையில் ஒரு தாலி செயின்ங்கிறது ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஒரு 10 பவுனில் ஒரு செயின் வாங்கணும், நீ 80,000 ரூபாங்க 10 பவுன் செயின். அது நீ ஒரு செகண்டில் திருப்பி கடாச்சிட்டு போவேன்னா உன்னை எப்படி விடுறது? சரி, நம்ம ஊருக்காரன் செஞ்சான்னா கூட வாய்தாவுக்கு வருவான், அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஈரானிய கொள்ளையர்களை உங்களால் பிடிக்க முடியுமா? அவன் பவாரியரெல்லாம் பிடிக்க முடியுமா? போய் எடுக்க போகிற இடத்துல ஃபயரிங் பண்ணுறான் துப்பாக்கியால், அதை யாருமே பேச மாட்டேறீங்க. போலீஸ் செத்து இருந்தால் ஓகேவா உங்களுக்கு? நம்ம நாட்டுடைய காவல்துறை செத்து இருந்தால் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறேன், சொல்லுங்கள்.
போலீஸ்காரங்க செத்தா ஓகே பண்ணிக்க முடியுமா, ஒத்துக்க முடியுமா? இப்போ நீங்கள் சொன்னபடி இந்த மாதிரி என்கவுண்டர்கள் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் போது கண்டிப்பாக வந்து டிராஸ்டிக்காக குறையறதுக்கான வாய்ப்பு, குற்ற சம்பவங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம என்கவுண்டருக்கு எதிரான ஆள் நல்லா எந்த என்கவுண்டரும் ஆதரிக்க முடியாது. ஆனாலும் வேற அதில் ஒரு எத்திக்கு ஒன்று இருக்கணும். எல்லை மீறி போகுது, எல்லை மீறி போகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எல்லை மீறி போகுது, கண்டிப்பாக இது உங்களுக்கு பயத்தை தராது, எல்லாருக்கும் இந்த பயத்தை தரும். அடுத்த டைம் ஒருத்தன் வந்து செயின் அறுக்கிறான்னா கண்டிப்பாக நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவன். எத்தனையோ நாட்கள் வந்து இப்படி 4 மணி 3 மணிக்கு தூக்கம் வந்துடும், காரை போட்டு படுத்துருப்பேன். வந்து என்னை வெட்டி என் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமா சொல்லுங்கள்? சரியாது. பொன்னாட்டி பிள்ளைங்களோட தூங்கிட்டு வந்து மாக்குன்னு வெட்டுறது சரியான்னு கேட்குறேன். தூக்க கலக்கத்தில் என்ன புரியும்? கொடூரமான ஒரு குற்றம் தான் அது. அப்புறம் கொடூரமான குற்றம், அந்த வார்த்தை வரணுங்கிறது தான் நானும் கேட்டேன். நம்மளை வச்சு பார்த்தா தான் அந்த பெயின் தெரியும். அவங்கள எவ்வளோ வலிக்கு அந்த லாரி டிரைவர்லாம் வைத்தியம் பண்ணணும், அந்த லோடுக்கு ஒரு டிரைவர் மாற்றி அனுப்பணும், உடம்பு சரியாகணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை. போலீஸு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார் கமிஷனர் அருண், ரவுடிகள் என்ன பாஷையில் பேசுகிறாங்களோ நானும் அந்த பாஷையில் பேசுவேன்னு. அது ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆக்சுவலாக அவர் ஏன் கேட்டார்லாம் எனக்கு தெரியல. ரவுடி ஆமாம், ரவுடி வந்து ஃப்ரான்ஸில் பேசுகிறேன், நானும் ஃப்ரான்ஸில் பேசுவேன். ரவுடி லத்தீனில் பேசுகிறேன், நானும் லத்தீனில் பேசுவேன். ரவுடி தெலுங்கில் பேசுகிறேன், நானும் தெலுங்கில் பேசுவேன்னு முடிச்சிக்க வேண்டியதானே. பாஷைங்கிறது மொழி தானே. அப்படியெல்லாம் நெருக்கடி பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். போலீஸை வந்து எனக்கு போலீஸுக்கு மேலே நிறைய வருத்தங்கள் இருக்குது. ஆனால் போலீஸ் மேலே உள்ள இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா? வெள்ளத்துறை வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 நாள் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதே மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அந்த நாட்டுக்காக. தவறு, நீங்கள் போங்க கிராஜுவேட்டியெல்லாம் அனுப்பிவிடுவோம், பார்த்ததை பேசிக்குவோன்னு முறைப்படி அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சாங்க. போலீஸாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. எங்கே பிடிக்க போனாலும் பிடிச்சி வெட்ட வர்றானோ அடிக்க வர்றானோ உள்ள என்ன பண்ணுறது? போலீஸ் மேலோட ஃபேர். ஒரு போலீஸ் உங்களை சேசிங் பண்ண கூட நீங்கள் மீறி பைக்கில் போகிறீங்கன்னா உங்களை லிஸ்ட்லெஸ், உங்களை என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியான என்கவுண்டர்கள் இதை வந்து டிராஸ்டிக்காக குற்றச்சாமல் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லெட் வெயிட் அண்ட் சி. நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.